சூப்பராக விளையாடினாருங்க. அவங்க வந்து ஒரு 50 போட்டாங்க. 50 போட்டது இல்லாமல் அவர் வந்து ரன் அவுட் ஆகிட்டாங்க, இல்லைன்னா அவங்களும் அடிச்சிருப்பாரு. தூபே எல்லாருமே வந்து நல்லா விளையாடினாங்க. நல்லா விளையாடுறதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் தோனி எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போனது காரணம் 2 ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே வந்து 6 அடிச்சிட்டாரு. 6 அடிச்சதால அது வந்து ஒரு ஸ்டேடியம் விட்டு வெளியே போயிடுச்சு. ஸ்டேடியம் விட்டு வெளியே போனதால அவங்களுக்கு வந்து நியூ பால் கொடுத்தாங்க. அந்த நியூ பாலால் தான் இப்போ நம்ம வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பால் வந்து அவுட் பண்ணிட்டாரு. ஷர்துல் தாகூர் வந்தார். ஷர்துல் தாகூர் ஒரு 2 பால் வேஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தாங்க. இதுக்கு முன்னாடி கூட போன சீசனில் 2 பாலுக்கு 10 ரன் அப்படின்னு தேவைப்பட்ட நேரத்தில் ஜடேஜா தான் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்தார், வின் பண்ணி கொடுத்தாரு, ட்ராஃபி வின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து பிளே ஆஃப்க்கு கூட்டுன்னு போவார் நம்ம நம்பணும். ஆனால் சரியான நம்மள ஆர்சிபி குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. குவாலிஃபைட் ஆகிட்டதுக்கு அப்புறம் தோனி அவரால் முடியல, அதனால அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாரு. விராட் கோலி அவர் வந்து தேடாரு, எங்கே போயிட்டாரு